Hi friends, top 10 video 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படினா history. Historyல first point பார்க்கலாம். ஃபரீத் என்பது யாருடைய உண்மையான பெயர்? இதெல்லாமே வந்து TNPSCல ஏற்கனவே கேட்ட previous year question friends. ஓகேவா? previous year questions தான் பார்க்க போறோம் top 10ல. நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படினா ஃபரீத் என்பது யாருடைய உண்மையான பெயர் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஷெர்ஷா. ஷெர்ஷாவோட உண்மையான பெயர் தான் வந்து ஃபரீத் அப்படிங்கிறது. நம்பர் 2 நவீன நாணய முறையின் தந்தை. நவீன நாணய முறையின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. நம்பர் 3 தான்சேன் யாருடைய அவையில் வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அக்பர். அக்பர் அவையில் தான் தான்சேன் அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞர் வந்து இருந்திருப்பார். இவர் வந்து ஒரு பாடகர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து TNPSCல கேட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ராம்தானு பாண்டே அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். தான்சேனோட இயற்பெயரும் TNPSCல கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ராம்தானு பாண்டே அப்படிங்கிறது. நம்பர் 4 ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹுமாயூன். ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னர் ஹுமாயூன். நம்பர் 5 அக்பர் பிறந்த நாள் வந்து கேட்டிருக்காங்க. வருடம் வந்து அவங்க கொடுத்துட்டு, அதாவது கிபி 1542 வருஷம் கொடுத்துட்டு நம்ம வந்து டேட் மட்டும் கேட்டிருந்தாங்க. நவம்பர் 23ஆம் தேதி வந்து அக்பர் பிறந்திருப்பார். அமரக்கோட்டையில் வந்து பிறந்திருப்பார். நம்பர் 6 பாபர் தன்னுடைய சுயசரிதையை எந்த மொழியில் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. துருக்கிய மொழியில் வந்து எழுதியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 7 முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பொறுப்பு வந்து வகிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது நீதியை நிர்வகிப்பது தான் வந்து முஸ்தாபிகள் செஞ்சுருப்பாங்க. நம்பர் 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அவையில் இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃபன் பதூதா. அவர் தான் வந்து இருந்திருப்பார். இவர் வந்து ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி. இவர் வந்து முகமது பின் துக்ளக் அவையில் இருந்திருப்பார். டாப் 10 வீடியோஸில் பார்க்குறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள், முகல்ஸ் சம்மந்தமான என்னென்ன கேள்வி எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் பதேபூர் சிக்ரியில் வந்து கட்டிய கட்டடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புலந்தர்வாசா. நம்பர் 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜா தோடர்மால். நம்பர் 1 ஃபரீத் என்பது யாருடைய உண்மையான பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா. தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்பருடைய அவையில் இருந்திருப்பார். ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். அக்பர் பிறந்த நாள் வந்து பார்த்தோம்னா வருடம் வந்து கிபி 1542, நாள் வந்து மாதம் நவம்பர் 23. பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி துருக்கிய மொழி. முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் பொறுப்பை நிர்வகிப்பது, என்ன பொறுப்பு நிர்வகித்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது நீதியை நிர்வகிப்பது. முகமது பின் துக்ளக் அவையில் இருந்தவர் இஃபன் பதூதா. அக்பர் பதேபூர் சிக்ரியில் கட்டிய கட்டடத்தோட பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா புலந்தர்வாசா. அக்பரோட வருவாய்த்துறை மினிஸ்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜா தோடர்மால் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.